நம்ம பப்பாளி காய் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம தோப்புலேருந்து கொண்டு வந்தது. பப்பாளி காயை நல்லா தொலியை சீவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பப்பாளி காய் கூட்டு வைக்க போகிறோம். கொஞ்சம் முத்தின காயாக தான் எடுத்துருக்கோம். பிஞ்சி காயாக எடுக்கலை, காய் கொஞ்சம் முத்தின காய் தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தொழில் நல்லா சீவிட்டோம். இப்போ காயை வெட்டிக்கிடுவோம். உள்ள விதையாக இருக்கும், உள்ள விதை. இது வந்து நல்லா பழம் ஆகுச்சுன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இது காய். இந்த விதையை பூரா நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். சக்கரை பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும் இது. ஆனால் இது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை பூசணிக்காய் எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி தான் இது. நம்ம இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கிறோம். நல்லா பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வச்சுக்கிறோம். பாசிப்பருப்பு போட்டு வைக்கலாம், தேங்காய் பூ போட்டு வைக்கலாம். நம்ம வந்து இதை வந்து நம்ம பொரியலாக பண்ண போகிறோம். புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து பப்பாளி காயை தாளிக்க போகிறோம். இந்த கடுகு போட்டுக்கிறோம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இது நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா ஒரு மணம் வர்ற அளவுக்கு வேகணும். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கணும். வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம், வத்தலை போட்டுக்கணும். கருவேப்பிலையை போட்டுக்கணும். இதையெல்லாம் வந்து போட்டு நமக்கு வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு வெந்துக்கிட்டு இருந்தால் போதும். வத்தலும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காயை போட்டுக்கணும். ஒரு காய் வெட்டினோம், நிறையா இருந்தது. இப்போ வந்து உப்பு போட்டுக்குருவோம். உப்பு ரொம்ப ஒன்றும் போட்டுற வேண்டாம், ஓரளவு போட்டுக்குருவோம். காணலைன்னா நமக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு தூள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், ஓரளவு தொளிச்சு விட்டுக்கிட்டா போதும். நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால கல் உப்பு போட்டிருக்கோம். அது வந்து கரையிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். அதுலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப வந்து கொலைய வேக விட்டுறக்கூடாது. இது வந்து கொசன்னு போயிடும். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் தொளிச்சு தான் நம்ம வேக வச்சோம். எண்ணெய் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த காய்கள்லாம் வந்து நமக்கு எண்ணெயை வந்து இழுக்காது. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தெளிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து நல்லா ரொம்ப கொலையாக வேகக்கூடாது. இதில் போட்டுக்கணும். தேங்காய் பூ போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இந்த காயில் வந்து பாசிப்பருப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கொலையாக வந்துடக்கூடாது. பாசிப்பருப்பு வந்து லேசாக நான் குக்கரில் வச்சு ஒரு லேசாக உசுல் வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணி உடனே திறந்துட்டேன். அதை கண்டு தான் பருப்பு குழையலை, இல்லைன்னா ரொம்ப தைலமாக போயிடும். இந்த மாதிரி தேங்காய் பூ போட்ட மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்து இது வந்து நல்லா சுருள இருக்குது, நீர் சத்தே இல்லை, நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஆஃப் பண்ணுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பை போட்டால் போதும். ஏற்கனவே போட்டுற வேண்டாம், ரொம்ப கொலைய எண்ணெய் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரிமாற வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு பப்பாளி காயில் நம்ம என்னென்னமோ செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம பாசிப்பருப்பு பதிலாக தேங்காய் பூ திருப்பி போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, இப்படி குழம்புகளுக்கு இந்த மாதிரி சப்புன்னு இருக்கிற காய் வந்து தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.